ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான ட்ராமா தான். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்மளோட ஹீரோவை பற்றி தான் அங்கே ஒரு பேட்டி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவன். அவனுடைய ஃபேமிலி பிஸ்னஸாக ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய திறமை நம்ம ஹீரோக்கு வந்து நேச்சுரலாகவே இருந்துகிட்ருக்கு. இதனால் அவன் பல முறை அவன் டிசைன்ஸ்க்காகன்னு சொல்லி பாராட்டப்பட்டிருக்கான். ஆனால் இவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி அவன் செய்கிறது என்னென்னா காரோடைய ரேசிங் தான். ஸோ அதுலேயுமே இவன் பெஸ்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட இந்த பேட்டியை தான் அவளோட மொபைலில் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். அந்த சமயத்தில் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் பாண்ட் அப்படிங்கிறவன் அவகிட்ட வந்து பேசுகிறான். ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன், நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷனுடைய பேரை சொல்கிறான். ஸோ அந்த ஆள்கிட்ட தான் நாம் போயிட்டு இப்போ பணத்தை கறக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா ரொம்ப நாள் டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு வந்து யாரையாவது சீட் பண்ணி பணம் வாங்குறது தான் வேலையே. அதுவும் அவன் ஸ்ட்ரெயிட்டாக செய்ய மாட்டான், நம்ம ஹீரோயினை விட்டு தான் அவன் செஞ்சுட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு இந்த மாதிரி வந்து திருட்டுத்தனமெல்லாம் சொல்லி கொடுத்து அவளை செய்ய வச்சு அதில் வரக்கூடிய பணத்தை அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்போவுமே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு சூப்பரான ஜுவல்லரி ஒன்று கிடச்சிருக்கு. அது ஃபேக்குன்னு யாராலே கண்டுபிடிக்கவே முடியாது. அதை கொண்டு போய் இந்த நபர்கிட்ட வித்துடு. அந்த நபருக்கு பெண்கள்னாலோ இல்லை பெண்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறதையோ பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ பொங்கி எழுந்துருவார். அவரோட ஒய்ஃப் தான் அவருடைய வீக்னஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ எப்படியாவது பணத்தை கடந்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது அவளும் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுமா, இதெல்லாம் வேண்டாம், நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம இதோட முடிச்சுக்கலாம், நம்ம வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் உனக்காக தான் பண்ணுறேன், இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் நீ வந்து யாரையும் ஏமாற்ற வேண்டாம்னு சொல்லிடுறான். அவளை சரின்னு கன்வின்ஸ் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டே அந்த பர்சனை வந்துட்டு இவங்க காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட ஜுவல்லரி விற்கலான்னு சொல்லிட்டு வராங்களா. காரில் இருக்கும் போது தான் இவன் அவகிட்ட அந்த ஜுவல்லரி பீஸை கொடுக்குறான். பிறகு அவகிட்ட இந்த கடைசி, இதுக்கப்புறம் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏதாவது நான் உனக்காக துணைக்கு இருக்கேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு அவகிட்ட டயலாகாக பேசிகிட்டு இருக்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு நான் எதுலேயே மாட்டிக்க மாட்டேன், நீ கவலைப்படாத, இதுக்கு முன்னாடி எத்தனை முறை இது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், இந்த முறையும் குறி தப்பாது, இதுதான் கடைசின்னு வேறு சொல்லிட்டு இல்லையா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் இவங்களை ரேசிங் கோர்ஸ்க்கு தான் வர சொல்லியிருக்காரு. அவர் ஹீரோடைய ஃபேனு. ஸோ ஹீரோ ரேஸ் பண்ணுறது அங்கே பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ ஹீரோயின் அவரை பார்க்குறதுக்காக ரேஸ் கோர்ஸ்குள்ளே வந்துடுறாளா. அங்கே வந்து அந்த டைமண்ட் ஜுவல்லரி பீஸ் எடுத்து இவர்கிட்ட காட்டுறா. இவர் வந்து எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கும் போது இவர் டக்குன்னு வந்துட்டு அவர் மனசை மாற்றணுங்கிறதுக்காக சென்ட் பண்ணது யாருன்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக அசந்து போயிடுவீங்க சார், உங்கள் ஒய்ஃப்க்கு ஃபேவரட்டான ஜுவல்லரி டிசைனரான நம்ம ஹீரோ தான் இதை டிசைன் பண்ணியிருக்கான். அவனே பர்சனலாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிசைன் வந்து இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ஜுவல்லரி பீஸ் மட்டும்தான் இது இருக்குது, இதுக்கு வந்து காப்பியே கிடையாது, உங்கள் இதை வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னுலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவர் அப்பயும் அசர்ற மாதிரி இல்லை. உடனே இவன் வந்து கண்ணீர் வடிக்கிறதுக்குன்னு அடுத்த பிளான் போட்டுட்டு எங்கள் அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஐசியூவில் சீரியஸாக இருக்காங்க, அவங்களுக்காகத்தான் எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஜுவல்லரியுமே நாங்கள் விற்கிறதுக்கு வந்துட்டோம், எப்பேற்பட்ட ஜுவல்லரி பீஸ்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இதை நாங்கள் வாங்கிட்டு திரும்ப ஒருத்தர்கிட்ட விற்கணும்னு வந்திருக்கோன்னா என்னோட கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கண்ணீர் வடிச்சிட்டு நிற்க அதை பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு வந்து மனசு கஷ்டமாயிடுது. அதை கிட்ட வாங்கி பார்க்குறாரு. அவளும் ஆசையாக அதை கொடுக்குறா. அந்த ஆள் மனசு மாறிடுவார், எப்படி விற்றுட்டு தன்னோட வேலையை முடிச்சுட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தோன்னா இவர் அதை கையில் வாங்கி செக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இது யார் டிசைன் பண்ணான்னு சொன்னேன் அப்படின்னு உடனே ஹீரோட பேரை தான் இவ சொல்லிட்டு ஹீரோட வரலாறையே இவகிட்ட ஒப்பிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுக்குறான். அவனும் சாரி, நான் இந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன்னா என் பேர் அடிபட்டுச்சு, நான் ஏதோ ஜுவல்லரி பீஸ் வந்து டிசைன் பண்ணேன்னு சொல்லிட்டு அதை நான் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு உடனே ஹீரோயின் பதறா. ஐயோ நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பார்க்கணும், உங்களுக்கே சிரமம், உங்களுக்கு 1008 வேலை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே ஒரு பெரிய மனுஷன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வாப்பா இதை செக் பண்ணி சொல்லுப்பான்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் அதை வாங்கி பார்க்குறேன்னா பார்த்துட்டு இது வந்து நான் டிசைன் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும் இது என்ன உளறிட்டு இருக்கீங்க, ஓனர் நீங்கள் டிசைன் பண்ணதா சொன்னாங்க, அதை நம்பி தான் நான் வாங்கினேன், இப்போ விற்க வந்திருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் ஒன்றும் வாங்க தேவையில்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு திரும்புறாளாம். ஹீரோ வந்து அவளை பிடிச்சி நிறுத்திடலாம். ஸோ என்ன வந்து ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்க நீனு, என்னோட பேரை சொல்லி இந்த வேலையெல்லாம் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபேக்கானது அப்படின்னு சொல்கிறான். என்ன மிஸ்டர், உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லைனா சும்மா கண்ணா பின்னான்னு என் அசிங்கப்படுத்தலான்னு பார்க்காதீங்க, இது ஒரிஜினல் பீஸ் தான், ஃபேக்கானது நான் எதுக்காக இவர்கிட்ட விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ கையில் இருக்கக்கூடிய அந்த நெக் பீஸை வாங்கி கீழே போட்டு காலால் மிதிச்சு நொறுக்கிறான். ஸோ அதுவும் தூள் தூளாக போயிடுதான். உடனே அவன் சொல்கிறான் ஒரிஜினல் டைமண்டாக இருந்தால் இப்படி கீழே போட்டதுக்கோ இல்லை மிதிச்சதுக்கோ உடஞ்சிருக்காது, அது ஒன்றுமே ஆகாமல் அப்படி தான் இருந்திருக்கும், இது ஃபேக்குன்றதுனால
அதனால தான் இப்படி தூள் தூளாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனுஷனை பார்த்துட்டு இவளை நம்பாதீங்கன்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினும் உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், இதுக்கு மேலே இருந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு அங்கே இருக்க ஆட்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இவ வாட்டுக்கான பின்னாடி ஓடி வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் அடிக்கிறா. ஸோ அவள் அங்கேருந்து ஃபோனை எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஆட்கள் இவளை துரத்துக்கிட்டே வர இவ ஃபோனையும் கீழே போட்டுட்டு காணா பின்னான்னு சுற்றி ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். ஆனால் ஹீரோயின் பார்த்தோன்னா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோ வேற அப்போ தான் குளிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வரான். அது வரைக்கும் சுற்றிட்டு தான் இருந்திருக்கான் அந்த பில்டிங்கில். ஸோ அதுக்கப்புறமா ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடுறான். எங்கடி தப்பிக்க பார்க்குற, என் பேரை வச்சு அடுத்தவங்களை ஏமாத்திட்டு இருக்கே, அவனால் சும்மாவே விட மாட்டேன், எவ்வளோ பெரிய ஃப்ராட் நீனு, ஒரு ஃபேக் ஜுவல்லரியை வந்து ஒரிஜினல் சொல்லி அவ்வளோ விலைக்கு விற்க போகிற அப்படின்ன உடனே அப்போ ஹீரோயினும் திரும்ப வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறா. எங்கள் அம்மா சாக கிடக்குறாங்க, ஐசியூவில் இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்காகத்தான் இந்த பணத்தை நான் கொண்டு போகணும்னு பார்த்தேன், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், எனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சுன்னா எங்கள் அம்மா அங்கே உயிரை விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். ஹீரோவும் நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஆமாம், இதில் போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு அவள் கேட்க உடனே ஹீரோவும் அவள் கையை ரிலீஸ் பண்ணுறான். அந்த சமயத்தில் தான் இங்கே அந்த பெரிய மனுஷனுடைய ஆட்கள் வந்துட்டு இங்கே ஹீரோயினை தேடி ரெஸ்ட் ரூமுக்கும் வந்துடுறாங்க. கதவை இப்போ ஹீரோயின் பூட்டி வச்சிருக்கனால வெளியில் தட்டிட்டு இருக்கானுங்களா. உடனே ஹீரோவும் அங்கே டோரை வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக போனோடனே ஹீரோயின் பயந்துட்டு போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்போ ஹீரோவும் அந்த ஆட்கள் கிட்ட இங்கே நான் மட்டும் தான் இருந்தேன், குளிச்சுட்டு இருந்தேன், ப்ரைவசிக்காக டோர் லாக் பண்ணிட்டேன், இங்கே வேற யாரும் வரல, அந்த பொண்ணு வேற எங்கேயாவது போயிருப்பா, நீங்கள் போய் தேடுங்கன்னு சொல்லிடுறான். அந்த ஆளும் நம்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. எனக்கு அப்படியே பெருமூச்சு வருது, இந்த மாதிரி ஹீரோ வந்து தன்னை காப்பாற்றிட்டான் அப்படின்னா தன்னோட பொய்யெல்லாம் நம்பிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறமா இங்கே ஹீரோயின் கிட்ட வந்து சரி அவன் போயிட்டான், இப்போயாவது வந்துட்டு வெளியில் வா அப்படின்ன உடனே நான் எப்படி வெளியில் வருது, இன்னும் எல்லாரும் தேடிட்டு தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னோடனே சரி வா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவள் ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி அவனோட லெதர் ஜாக்கெட்டை அவளுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து சேஃபாக அவனோட காரில் ஏற்றிடுறான். எங்கே போகணுன்னு சொல்லி கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அப்பாடா நல்ல வேலை, நீங்கள் வந்து ரொம்ப மோசம்னு நினச்சேன், ஆனால் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணிகிட்டே இருக்கவும் இவனும் காரை காணா பின்னான ரேஸில் போகிற மாதிரியே சுற்றி ஓட்டிகிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா அவன் வந்து சேர்றது என்னவோ திரும்ப போலீஸ்க்கு முன்னாடி தான். ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணியிருக்கான்னா இங்கே வந்து அந்த பெரிய மனுஷன் வந்து போலீஸை கால் பண்ணுறாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் ஹீரோயினை வந்து அந்த இடத்துல பிடிச்சி வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காரில் கொடுத்து ரவுண்ட்ஸ் அடித்து இப்போ திரும்ப கொண்டு வந்து போலீஸ்கிட்டே மாட்டி விட்டுட்டு இவளெல்லாம் வெளியில் தப்பி தவறி கூட வர விட்டுறாதீங்க, அவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லி விடுறான். அப்போ ஹீரோயினும் நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டலன்னு கத்திக்கிட்டே அங்கேருந்து போலீஸ் வந்து இழுத்துட்டு போக கிளம்பிடுறான். இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அவளோட பாய் ஃப்ரெண்டும் தான் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட்டம் எடுத்துடுறான். இப்போ பெஸ்ட் டிசைனர் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்குறதுக்காக வரான். அங்கே எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்க. அவள் பேர் ப்ரௌடு. இவ தான் நம்ம ஹீரோவுடைய 5 இயர்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணிக்கிட்டு டேட் பண்ணிட்டுலாம் இருந்துட்டுருக்காங்க. ஹீரோவுமே இப்போ அங்கே போயிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அவளும் உன்னோட ஈவெண்ட்டுக்கு நீ சீக்கிரம் வரமாட்டியா, அவங்க கோச்சிக்க மாட்டாங்களான்ற மாதிரி கேட்குறா. அவள் யாரை மீட் பண்ணுறான்னா ஹீரோவுடைய ஸ்டெப் மாமா தான். ஸோ இவங்க தான் அந்த லேடி ஸ்டெப் மாம். அப்புறம் பக்கத்தில் ப்ளூ கலர் கோட் போட்டிருக்கிறது அவங்களோட பையன் டே. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் ஹீரோக்கும் ஆகவே ஆகாது. ஆக்சுவலாக வந்து இவங்களுடைய ஸ்டோரி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ ஹீரோ வந்து லேட் ஆகிட்டனால அந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு இவங்க தாம் தோம்னு ஹீரோவுடைய அங்கிள் கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அதை ஒட்டு கேட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு அதுதான் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து சண்டை போடுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோவும் நீங்கள் ஒரு மிஸ்ட்ரஸாக இருந்துட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னொடனே அவங்களும் யார் மிஸ்ட்ரஸ், உங்கள் அப்பாவோட லைஃப்பில் முதல்ல வந்தது நான், உங்கள் அம்மா தான் மிஸ்ட்ரஸ், 2ஆவதாக வந்தவ அப்படின்னு உடனே 2ஆவதாக வந்தாங்களா இல்லை வந்தாங்களாங்கிறது முக்கியம் கிடையாது, எங்கள் அப்பா யார் கூட வாழ்ந்தாங்க, யார் அவங்க சூஸ் பண்ணாங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை 10 வருஷமாக உலகத்துக்கே தெரியாமல் வச்சுருந்தீங்க. அப்படி இருந்து எங்கள் அப்பா டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமும் 10 வருஷம் கழித்து கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாமல் சொத்துக்காக நீங்கள் அப்பா காலில் வந்து விழுந்தவங்க. அதனால் நீங்கள் எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இதை லாஜிக் படி பார்த்தா நீங்கள் மட்டும்தான் மிஸ்ட்ரஸ், எங்கள் அப்பாவோட டாய் அப்படின்னு சொல்கிறான். நான் ஹீரோவுடைய அந்த ஜுவல்லரி ஷாப்புக்காக தான் சண்டையே நடந்துட்டுருக்கு. இந்த அம்மாவும் பையனும் நடுவில் எப்படி உள்ளே வந்தாங்கன்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து ஹீரோவை அதுக்காக தான் வெறுத்துட்ருக்காங்க. சொத்தில் அவனுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈவெண்ட் அப்போ பார்த்தோன்னா அந்த ப்ரௌடும் அதுக்கப்புறம் ஹீரோவோட ஸ்டெப் பிரதரான அந்த டேவும் ஒன்றா தான் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ இங்கே அவார்டு வாங்கிட்டு இருக்கும் போது அவங்க அங்கிள் வந்து அவனுக்காக ஜென்யூனாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஸ்டெப் மாம் வந்து அவனை வெறுத்துட்ருக்காங்க பக்கத்தில் இருந்தே. அப்போ இங்கே ப்ரௌடு கிட்ட அந்த டே இருக்கான் இல்லையா ஹீரோவோட ஸ்டெப் பிரதர், அவன் சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சொத்து ஃபுல்லாக எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்துடும், அதுக்கப்புறம் அவன் நடு தெருவில் தான் நிற்பான், அவன் சிரிக்கிறது இதுதான் கடைசியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம்
மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்கல்ல. அவளை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவள் இதை தான் மட்டும் தான் பண்ணேன், தனக்கு யாரும் வந்து கூட்டெல்லாம் கிடையாதுன்னு அவள் பாய் ஃப்ரெண்டை சொல்லி காப்பாற்றிட்றா. இவனும் இங்கே இவளை மீட் பண்ணுறதுக்காக வரானா. ஸோ ஹீரோயின் வந்து நான் உன்னை எதுவுமே மாட்டி விடலன்னு சொல்லும் போது அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அப்படி இப்படின்னு டயலாக் விட்டுட்டு, நீ வெளியில் வர வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன், அதுக்குள்ளே நான் எப்படியாவது பணம் சம்பாதிச்சு நீ ஆசைப்பட்ட உன்னுடைய ட்ரீம் ஹவுஸை நான் உனக்கே வாங்கி வச்சிடுறேன், நீ வந்த உடனே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் இவளுக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரான். ஹீரோயினும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஜெயிலில் வந்து ரொம்ப நல்லதாக நடந்துட்டுருக்கா. அப்போ தான் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னதை நம்பிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி கதையை இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இவனுடைய அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 10 இயர்ஸ் ஆயிருந்திருக்கு. ஹீரோலாம் அப்போ சின்ன பிள்ளையாக தான் இருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் இந்த லேடி, அதாவது அந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு இவங்க வீட்டில் வந்து அவங்க காலில் விழுந்திருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து நான் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு, நாங்கள் 2 பேரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து எங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ இதுக்கு 10 வருஷம் கழித்து வந்தீங்க, இப்போ இதை வந்து சொல்லிக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா வந்து கேட்கும் போது எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, நான் எந்த ஒரு உரிமை கொண்டாடுறதுக்கும் வரல, நானும் என் பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், உங்கள் சொத்து உங்களோட ரிலேஷன்ஷிப் எதையுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தயவு செஞ்சு இங்கே வேலை மட்டும் போட்டு கொடுங்க, நானும் என் பையனும் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போகிறோன்னு உடனே அவங்களும் சரின்னு ஏற்றுக்கிறாங்க. இந்த ஸ்டெப் மாம் சும்மா கிடையாது. உள்ளே வந்த உடனே ஹீரோடைய அப்பாவுக்கு அங்கே ஹீரோவோட அம்மாவை பற்றி தப்பாக பேசி டிவோர்ஸ் வாங்கன்னு ப்ரெஷர் கொடுக்க இதை வந்து போராட முடியாமல் சகிச்சுக்க முடியாமல் ஹீரோவுடைய அம்மா அந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு அந்த நிலமையில பார்க்குறதும் நம்ம ஹீரோவாக தான் ஆயிடுது. ஸோ இவனுக்கு மனசில் ஒரு பெரிய காயம். அதுக்கு அடுத்த சில நாள்லேயே அவங்க அப்பாவும் உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அங்கிளை வந்து மீட் பண்ணுறானா. அந்த சமயத்தில் நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே அங்கிளும் அவள் கேரக்டர் சரியில்லைப்பா, அவள் 2-3 பசங்களோடலாம் பழகிற மாதிரி தகவல் வந்துச்சு, எதுக்கும் கவனமாக இருன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காகத்தான் வரான். அவளும் இவன் கிட்ட நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போக போகிறேன் ஃப்ரைடே அன்னைக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ நானும் வரேன்னு சொல்கிறான். அது கேர்ள்ஸ் ஒன்லி ட்ரிப், அங்கே வந்து நீ என்ன பண்ண போகிற, எனக்கு வந்து கேர்ள்ஸ் கூட இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், உனக்கே தெரியும்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் சரி போயிட்டு கவனமாக வந்துரு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அடுத்த ஃப்ரைடே பார்த்தோன்னா இவனுக்கு வந்து நம்பிக்கையே இல்லையாச்சுக்கு அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரானா. அந்த சமயம் பார்த்தா இங்கே வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். ஸோ அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்கிறதுக்காக. அப்போ வந்து கரெக்டாக அவள் வீட்டு வாசலில் தான் வந்து நிற்கிறா. பட் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு எதுவுமே கேட்கலன்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே ஹீரோ வந்து என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஓரமாக நின்றுக்கிறான். பார்த்தா அங்கே அவனுடைய ஸ்டெப் பிரதர் கூட தான் இவன் சேர்ந்து வந்திருக்கா. 2 பேரும் பயங்கரமாயிட்டு மேக் அவுட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி வந்து கண் முன்னாடியே தன்னை வந்து சீட் பண்ணுறா அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம ஹீரோ ரொம்பவே பிரேக் ஆகி போயிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போயிட்டு பின்னான்னு இருக்கும் போது ஹீரோ வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ளே வந்துடுறான். இவனை பார்த்து இவங்க 2 பேரும் ஷாக்காக என்ன நிறுத்திட்டீங்க, கண்டினியூ பண்ணுங்கள், நான் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ன உடனே அப்போ அந்த ஸ்டெப் பிரதரும் ரொம்ப நக்கலாக சிரிச்சுக்கிட்டே உனக்கு அதுதான் வேணும்னா நான் அதையே பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப அவளோட மேக் அவுட் பண்ணுறான். அவள் பிடிச்சி இவனை தள்ளி விட்டுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் கையில் இருக்கக்கூடிய ஒயின் கிளாஸை தூக்கி அங்கே ப்ரௌட் மேலே அடிக்கிறதுக்காக வந்துட்டு கடைசியில் செவத்தில் அடித்து உடச்சிடுறான். அதை பார்த்துட்டு இவங்க பயந்துட்டு இருக்க இவன் உடனே வெளியில் வந்துடுறான். ப்ரௌட் கத்திக்கிட்டே வெளியில் வரான். நான் சொல்கிறத கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசுறதுக்கு இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் உன்னை உயிருக்கு உயிராக நம்பினேன், நீயும் அப்படி தான் இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவளும் என் லைஃப்க்கு நான் எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நான் சூஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்காகத்தான் என்ன சும்மா குறை சொல்லாதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஹீரோ அப்படின்னா உனக்கு வந்து நான் பெஸ்ட்டு கிடையாதுன்னு நினைக்கிறல்ல, அப்படின்னா சொத்து எதுவும் என்கிட்ட இருக்காது, அவங்க எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்கன்ற நினப்பில் தான் என்னை கலட்டி விட்டுட்டு இப்போ அவன் கூட சேர்ந்துருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவளும் அமைதியாகவே இருந்துட்டுருக்க. இவனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இங்கே பாரு, நான் உனக்கு வர்த்தியாக இல்லைன்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் நான் சீக்கிரமே நீ நினைக்கிற அளவை விட அதிகமாக வளர்ந்து காட்டுவேன், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வர்த்தானவன் நீ கிடையாது, நீ ஒன்றுமே இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு இவளை அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறானா. உடனே இவ தையத்தக்கன்னு அந்த இடத்துல கத்தி குதிச்சிட்டு இருக்க. அப்போ இவனுடைய ஸ்டெப் பிரதர் ஓடி வந்துட்டு அவளுக்கு ஆறுதல் ஆகிட்டு நின்றுட்டுருக்கான். காலையில் இந்த ஸ்டெப் பிரதர் அவனுடைய அம்மா கிட்ட வந்துட்டு நம்ம பிளான் போட்ட மாதிரியே எல்லாம் நடந்து போச்சு, அவன் என்னையும் ப்ரௌடையும் வந்து கையும் களமோ பிடிச்சதுக்கப்புறம் அவன் முகத்தை பார்த்துருக்கணுமே, அது நீங்கள் நேரில் பார்க்கலங்கிற வருத்தம் எனக்கு இருக்குமா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அவன் முகத்தில் இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்க அப்படின்ன உடனே சரி நல்லதாக போச்சு, இப்போ அவன் நல்லா வந்து பிரேக் ஆகிட்டான், ஒரு பெரிய பாதிப்பு அவனுக்கு ஏற்பட்டிருக்கும், அதுலேருந்து மீண்டு வரதுக்கே அவன் டைம் ஆகிடும், இப்போ அவளோட பிரேக்கப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனும் இல்லைம்மா நான் ஆரம்பத்தில் அவனை பழி வாங்குறதுக்கு தான் இவ கூட பழகினேன், ஆனால் எனக்கு நிஜமா
நிஜமாவே இப்போ ப்ரௌடை பிடிச்சிருக்குமா, நான் அவளை டேட் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நீ அவளை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? அவள் பணத்துக்கு பின்னாடி சுற்றுறவ ஒன்றை மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணுவான்னு நினைக்கிறியா? சத்தியமாக கிடையாது. அவள் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள். 5 வருஷம் பழகினவையே தூக்கி போட்டு வந்திருக்காளே, அவளை இன்னுமா நம்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் அப்படியே அமைதியாகிடுறான். அவளை இந்த பெட்ரேயலை ஏற்றுக்கவே முடியலையா, ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு அவன் அங்கிள் கிட்ட மட்டும் சொல்லிட்டு அவன் இப்போ அப்ராட் கிளம்பி போகிறான். ஸோ அவங்க அங்கிளுமே பரவாயில்ல, நீ ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காம உன் வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலான்னு நினச்சி அப்ராடுக்கு படிக்க போகிறேன்னு சொல்கிறியே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த ப்ரௌடு சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது, தான் வந்து டாப்புக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் அவன் அப்ராடில் இருக்கும் போது தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறான். ஜுவல்லரி டிசைனருக்காக வேர்ல்டு வைடு போட்டி ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அப்ளை பண்ணுறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே அதில் அவனுடைய டிசைன்ஸ் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சூஸ் ஆகி உலகத்திலேயே அவனோட டிசைன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு எல்லாருமே வந்துட்டு அதே மாதிரி ரெப்ளிகா வந்து பண்ணிட்டு அதை போட்டுக்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஹாலிவுட் மக்கள்கிட்டவும் அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுது. இதை வந்து நியூஸ்லலாம் காட்ட அங்கிள் வந்து போர்ட் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையுமே அந்த விஷயத்தை காட்டிட்டு ஹீரோ வந்து ரொம்ப திறமையானவன், தன்னோட பிரதரை மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அதை ஷேர் பண்ணிக்கிறாரு. இதை பார்க்குற அந்த அம்மா பையனுக்கு மட்டும் வயிறு எரியுது. ஸோ அவங்க அம்மாவும் அட்டென்ஷன் எல்லாம் ஹீரோக்கு போகிறது தெரிஞ்சுக்கிட்டு இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்ததாக இவங்க மீடியாவுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னென்னா, இப்போ ஹீரோவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி பீஸ் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஜுவல்லரி பீஸை இவங்க வந்து தன்னோடதுன்னு சொல்லி அதை தன்னோட பையனுக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆக போது அந்த மருமகளுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஜுவல்லரி பீஸை அவங்களே போட்டுக்கிட்டு அதை எல்லா இடத்துலையும் காட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. அது அவங்க அம்மாவோட ஜுவல்லரி பீஸுங்கிறதுனால உடனே அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணிவிட்டு அந்த லேடி என்ன தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பித்தோடனே, அதுதான்டா எனக்கும் டவுட், அது உங்கள் அம்மாவோடதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை போயிட்டு கொஷின் பண்ண உடனே அதுக்கு அந்த லேடியும் இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்கள கடைசியாக பார்த்துக்கிட்டதுக்குன்னு சொல்லிட்டு கிஃப்டாக கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் மேலே என்னை பேசவே விட மாட்டேங்கிறாங்கடா அப்படின்னு உடனே நான் கிளம்பி வரேன், எங்கள் அம்மாவோட ஜுவல்லரி பீஸ் அவளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அப்ராட்லேருந்து கிளம்புறான். இவன் தாய்லாண்டில் வந்து இறங்குற அதே சமயம் தான் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை வந்து நன்னடத்தை காரணமாக அவளுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு 2 மாதம் முன்னாடியே அவளை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அவளுமே வெளியில் வரவ கரெக்டாக வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு தான் நினைக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி தன்னோட ட்ரீம் வீடான அந்த வீடை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாளா, பார்த்தா அங்கே அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வெளியில் நின்றுட்டு இருக்கான். ஸோ அவனை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. நம்மக்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த வீட்டை வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னவும் அவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுற, எப்படி வெளியில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நல்லா நடந்துக்கிட்டேன்னு சொல்லி 2 மாதம் எனக்கு தண்டனையில் குறைச்சி அனுப்பி விட்டுட்டாங்க. ஆமாம், நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி நிஜமாவே இந்த வீடை வாங்கிட்டியாடா, சமடா அப்படின்ட்டு நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், நம்ம வந்து இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம், லைஃப்பில் தப்பே பண்ண வேண்டாம் அப்படின்னு இவ வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, அப்போ இவனுமே இங்கே பாரு எதனாலும் வெளில போய் பேசிக்கலாம், முதல்ல எழுந்திரி, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ இவளும் வந்து எதுக்காக இருக்க வேண்டாம்னு சொல்கிற, எவ்வளோ நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்குறேன், உனக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சக்குவாது செய்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேலே இழுக்கிறாளா. இதில் உள்ளேருந்து வேற ஒருத்தி வந்துட்டு யார் நீ, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கத்த, நம்ம ஹீரோயினும் நீ யார், எதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ என்னடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கற்றுன்னு கத்திட்டு நம்ம ஹீரோயின் மேலே ஏறுன்னு ஏறுறான். என்ன வளரிட்டு இருக்க, இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, நீ தான் கதை கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு உடனே அப்போ அந்த லேடியும் ஓ நீ தான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு ஏமாற்றிட்டு போனி அவ தானே நீனு, பல முறை இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ண வேணான்னு என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லியும் கேட்காம போனவ தானே நீனு, ஆனால் நீ போனது நல்லதாக போச்சு, அதனால தான் இவன் எனக்கு கிடச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் லைட்டாக புரிய ஆரம்பிக்குது, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து தன்னை ஏமாற்றி இப்போ வேற ஒருத்தி கூட உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவுமே ஹீரோயின் வந்துட்டு நீ ஏதோ வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, யார் நான் வளர்றேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்க, ஆமான்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் இவன் தான் என்னை ஜெயிலேருந்து வெளியில் வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதுக்காக தான் நான் இவனை பார்க்க வந்தேன், இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன்னு சொல்லி இவன் சண்டை போட 2 பேருக்கும் சண்டை வர அவளும் நீ போய் சொல்கிறியான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அடித்து அவன் முடியெல்லாம் பிடிச்சி எடுத்து ரொம்ப வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கும் எல்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கும் போது அவளை விலக்கி விட்டுட்டு இங்கே பாரு லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காத, அவன் தான் என்னை வந்து திருடுறதுக்கே சொல்லி கொடுத்தான், நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற அவனோட ட்ராப்பில் மாட்டிக்காதுன்னு உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனும் இல்லை இவ எல்லாமே பொய் சொல்கிறான்னு சொல்லி ஹீரோயினை திருப்பி விட்டுடுறான். ஸோ இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் காரையும் நம்ம ஹீரோயினை போட்டு சமையாயிட்டு மாற்ற ஹீரோயின் ஓரளவுக்கு பொறுத்துக்க முடியாமல் அதுக்கு பிறகு அவள் அந்த பாய் ஃப்ரெண்டையும் வந்துட்டு கண்ட இடத்துல
இடத்துல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவளையும் அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விடவும் அந்த பொண்ணு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. இன்னும் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தினால உன்னை நான் எதுவும் பண்ணாமல் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாயிட்டு கிளம்பிடுறான். இப்போ இங்கே வெட்டிங்காகன்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகிட்டு அவங்க அங்கிள் கிட்ட கால் பேசி அவங்க வரப்போகிறதா தெரிவிச்சிட்டான். வெட்டிங்காக இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும் போது ப்ரௌடு கிட்ட இப்போ வந்து அந்த ஸ்டெப் மதரும் அவங்களோட ஜுவல்லரின்னு சொல்லி ஹீரோவுடைய அம்மா ஜுவல்லரியை கொண்டு வந்து அவள் கழுத்தில் போட்டு விட்டுட்டு இதை பத்திரமா பார்த்துக்கோ, இதோட மதிப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவளுமே சரின்ட்டு ரெடி ஆகிட்டு அங்கே உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோ எல்லாரும் வெளியில் போனதுக்கப்புறமா உள்ளே என்ட்ரு ஆகிடுறான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க ஆரம்பிக்க, இங்கே பாரு ஒரு வார்த்தை கூட பேசாத, உன்னை வெட்டிங் கவுனில் பார்க்கணுன்னு சொல்லி அதிகமாக ஆசைப்பட்டதே நான் மட்டும்தான். இன்றைக்கி நான் உன்னை பார்த்துட்டேன், ஆனால் எனக்கான அந்த சந்தோஷம் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு நீ எதுவுமே பேசாத, நான் கொஞ்ச நேரம் மட்டும் உன்னை கடைசியாக பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவளும் சரின்ட்டு அப்படியே அமைதியாகிட்டு நின்றுட்டே இருக்காளா. அப்போ ஹீரோ டக்குன்னு இழுத்து அவளை கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அவளுமே அந்த கிஸ்ஸை ரெசிப்ரோகேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அவள் கிஸ்ஸில் அப்படியே மூழ்கி போய் நின்றுட்டுருக்க அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவும் அவன் கழுத்தில் இருக்கக்கூடிய அவங்க அம்மாவுடைய அந்த செயினை வந்து கழட்டிடுறான். அதுக்கப்புறமா இவ வந்து அதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி இவ கத்த ஆரம்பிக்க, இவன் அவள் வாயில் துணியை வச்சு அடித்து அவள் கையெல்லாம் கட்டி போட்டுட்டு அதே இடத்துல உட்கார வச்சுட்டு, உனக்கெல்லாம் எங்கள் அம்மாவோட ஜுவல்லரி வந்து கேட்குதா, நீ அதுக்கு தகுதியானவளே கிடையாது, இதை பற்றி நினச்சி கூட பார்த்துறாத, உனக்கு இதுக்கு பக்கத்தில் வரதுக்கு கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்லரி பீஸ் எடுத்துக்கிட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஆனால் கழிச்சு தான் ஹீரோட ஸ்டெப் பிரதர் அங்கே வரானா தன்னோட ஃபியான்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ இவ கட்டி போட்டிருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு ஏதுன்னு கேட்கவுடனே ஹீரோ இந்த மாதிரி வந்து இந்த பீஸை வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அவன் ஆட்களை அனுப்பி உடனே வந்துட்டு எல்லாரும் போய் தேடுங்க, அவன் வந்து கையும் களவுமா பிடிக்கணும், அவன்கிட்ட வந்து அதை வாங்காமல் அவனை உயிரோட கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ தான் அவனோட அங்கிளுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நெக்லஸ் திருடிட்டேன்னு சொல்கிறான். உடனே அவங்க அங்கிளும் அவனை வந்து உடனே எஸ்கேப் ஆக சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஆண்டி வந்து ரொம்ப மோசமானவங்க, அவங்களுக்கு போலீஸில் பொலிட்டிக்கல் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது, ஸோ ஏதாவது தேவையில்லாமல் வீண் பழி போடுவாங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு அவசரப்படுத்துறாரு. அப்போ அவசரமாக அங்கேருந்து கிளம்புறானா ஹீரோயின் வேற அதே ஹோட்டல் ரூமில் தான் வந்து அவளோட ஹார்ட் பிரேக்கான மொமெண்ட்டை யோசிச்சு ரெஸ்ட் ரூமில் அழுது முடிச்சுட்டு வரா. ஸோ இப்போ ஹீரோ மேலே எதிர்ச்சியாக அவன் மோதிட அவன் கையில் இருக்கக்கூடிய அவங்க அம்மாவுடைய அந்த நெக்லஸ் வந்து கீழே விழுந்துருது. ஹீரோ அதை தேடிக்கிட்டே இங்கே ஹீரோயினை வந்து யார் என்னன்னு கூட பார்க்காம தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புனது தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பயங்கர கடுப்பாக்கிட்டு ஹீரோவை போட்டு அட்டி அட்டி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை விலக்கி விட்டுட்டு நீயே ஒரு ஃப்ராடு, ஒன்று அனுப்புனதில் தப்பு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவனோட நெக்லஸை தான் தேடிட்டு இருக்கான். ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் அவன் என்னமோ தேடுறானின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை கண்டுபிடிச்சு அவள் கையில் எடுத்துடுறா. இதை தானடா தேடிட்டு இருக்க, உங்ககிட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த நெக்லஸ்க்காக இழுத்து பிடிச்சி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ கரெக்டாக அங்கே டேவோடைய ஆட்கள் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் கையிலையும் விலங்க போட்டி ரெண்டு பேரையும் டே கிட்ட எழுதிட்டு போகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சமயத்தில் மூளை ஒழுங்காக ஒர்க் ஆகி அவங்களுக்குள்ள ஒத்துமையாயிட்டு இவனுங்க ரெண்டு பேரையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க ஹீரோயினும், ஏய் இங்கே பாடுறா, நீ ஒரு திருட்டு பைய, இந்த நெக்லஸை நீ வந்து எங்கேருந்தோ திருடிட்டு வந்திருக்க, ஸோ திரும்ப ஜெயிலுக்கு போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, என்ன மரியாதை விட்டு போயிடு, நான் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தவும் ஹீரோயினையும் தூக்கிக்கிட்டு இவன் அங்கேருந்து ஓடுறான். ஹீரோயின் வந்து இவனை விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வம்பு பண்ணி எப்படியோ அவனை கீழெல்லாம் விட வச்சு யாராவது வாங்க காப்பாற்றுங்க, இவன் தான் நெக்லஸ் திருடன்னு கத்திட்டு இருக்கா. அவளோட வாயை பொத்திட்டு இவன் இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அங்கிள் இவங்க வராரா. அங்கே இருந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு யாரா அந்த பிள்ளை, எதுக்குடா அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் அங்கிள் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் தூக்கிக்கிட்டு வண்டியிலே ஏற்றிடுறான். இங்கே ஹீரோயினும் ஹெல்ப்னு கத்த ஆரம்பிக்க அங்கிளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் வாயை பொத்திக்க ஹீரோவும் அவள் கை காலெல்லாம் பிடிச்சிக்கிறான். ஸோ இவளை கிட்டத்தட்ட கடத்திட்டே இவனுங்க வந்துடுறானுங்க. அப்புறம் ஹீரோவும் இவன் யார் என்னன்னு சொல்லி அங்கிள் கிட்ட விளக்கமும் கொடுத்துட்ருக்க. அங்கிளும் டிரைவர் கிட்ட உனக்கு ஹீரோ தலைமறைவாகிற மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவன் ஒதுங்கிறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமாலாம் சொல்லி கேட்டுட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இவனை சேவ் பண்ணுறது தான் முக்கியம்னு சொல்ல ஹீரோயினோ வாயில் பொத்தி வச்சிருக்க துணியெல்லாம் துப்பிட்டு இங்கே பாருங்கள் இவனை காப்பாற்றணும் அவ்வளோதானே, நான் சொல்கிற அமௌண்ட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னோட கிராமத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு நான் காப்பாற்றிட்டுறேன்னு சொல்கிறா. ஓ இல்லை இவன் ஒரு ஃப்ராடு, இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அங்கிள், இவளை நம்பி போனா இவன் என்ன ஜெயிலில் உட்கார வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோ இங்கே பாருங்க என்ன நம்புங்க, எப்படியும் இப்போ நான் வந்து உங்களோட தொடர்பில் இருக்கின்ற மாதிரி ஆகிடுச்சு, இங்கே உங்களுக்கு என் கூட வந்துட்டு இவன் அனுப்பி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனா என்ன வெளியில் வச்சுங்க, அந்த ஆட்கள் வந்து என்னை எவ்வளோ கேள்வி கேட்டாலும் உங்களெல்லாம் யாருனே தெரியாது பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவளை வெளியில் விடுறது சரி வராதுன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் இங்கே டேவோட ஆட்கள் இவங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றத ஹீரோவும் அங்கிளும் ரியலைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினும் நான் தான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன்ல, நான் காப்பாற்றுறேன், நான் சொன்ன அமௌண்ட்டில் எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை இப்போ என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க, 50 மில்லியன் ரொக்கமாக எனக்கு வேணும், அதை இப்போதைக்கு பாதியை போட்டுருங்க, மிச்ச பாதியை இவனை நான் காப்பாற்றி உங்ககிட்ட திரும்ப கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்கப்புறமா என்கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு டீல் பேசுகிறா. அங்கிளுமே சரி இதுக்கு மேலே வேறு வழி இல்லை அப்படின்னு ஹீரோவை கட்டாயப்படுத்தி
அறிமுகப்படுத்தி ஹீரோயின் கூட அனுப்பி வைக்கிறாரு. டேவோட ஆட்கள் வந்து டிராஃபிக்ல ஹீரோட அங்கிளோட காரை நிறுத்தி அங்கே காருக்குள்ள ஹீரோ இருக்கான்னு தேடிட்டு இருக்கும் போது தான் அங்கே யாரும் இல்லைன்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா இங்கே டிராஃபிக்ல நிற்கும் போதே ஹீரோயினும் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. ஹீரோயின் வந்து தங்கிட்ட பிளான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே வந்து ஒரு கம்பெனிக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்சல் பண்ணுற மாதிரியான ஒரு வண்டி வந்து நிற்கிது. அந்த கொரியர் வண்டியில் இவங்க 2 பேரும் வந்து ஏறிக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் டெலிவரி கொடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த டிரைவரும் பேசிகிட்டு இருக்க இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் ரொம்ப எம்பாரஸ்டாக போயிடுது. அந்த சமயத்தில் ஹீரோயின் டக்குன்னு அவளோட கோட்டை வேற ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. என்னடி பண்ணுற அப்படின்னு ஹீரோவும் சத்தம் போட அதுக்கு அவளோ கையில் விலங்கு மாட்டியிருக்குங்கிறத மறந்துட்டியா? நாம் இந்த விலங்கை மறைச்சிக்கிட்டு தான் இந்த இடத்துல இருந்து வெளியில் எஸ்கேப் ஆக முடியும். நாம் இப்போ இந்த வண்டியை நம்பிட்டு இருக்க முடியாது, கீழே இறங்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அதுக்கு என்கிட்ட வேற ஒரு ட்ரிக் இருக்குன்னு அவளோட கையை கோர்த்துக்கிட்டு அவனோட ஷர்ட் பாக்கெட்டில் அவனோட கையையும் சேர்த்து வந்து திணிச்சுக்கிறான். ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஹீரோ வந்து தன்னோட எதிரியாச்சு, அவனை நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸை வளர்த்துக்க கூடாதுன்னு சொல்லி தனக்கு தானே சொல்லி எல்லா அட்ஜஸ்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ப்ரௌட் இருக்கா இல்லையா, அவள் தான் அந்த ஜுவல்லரி பீஸை வந்து மிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மாம் பளீர்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. ஸோ இவள் வந்து அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருக்கும் போது அவங்களும் நீ இதுக்கு கூட லாய்க்கே இல்லையா, அதோட ஒர்த்து உனக்கு தெரியுமா, உன்கிட்ட போய் நம்பி கொடுத்தேன் பாரு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அவள் அந்த இடத்துல பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்க. அப்போ தான் அங்கே கரெக்டாக இவங்களோட பையன் அதான் அந்த ஸ்டெப்சன் வரான். தப்பிச்சு போயிட்டான். ஆட்கள் வந்து திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருக்காங்கன்னு சொல்கிறான். அதோட இங்கே அந்த ப்ரௌட் அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ப்ரௌட் ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பதட்டமாயிட்டு கேட்கவும் அவள் கரெக்டாக இவனுடைய அம்மாவை பார்க்குறா, அடுத்து இவனை பார்க்குறா. பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜுவல்லரி பீஸை வந்து என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டான்ல, அதை நான் விட்டுட்டேன்ல, அதுக்காக தான் எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைன்னொடனே அதுக்காக நீ எதுக்கு கவலைப்படுற, அது கண்டிப்பாக வந்து நம்ம கைக்கு வந்துடும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் தப்பிச்சு கால் போன போக்கில் போயிட்டுருக்காங்களா. அப்போ தான் ஒரு கார் வந்துட்டு வேகமாயிட்டு அவங்க பக்கம் வர்றதை பார்க்குறாங்க. ஸோ இது அந்த ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓரமாக போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கவும் செய்கிறாங்க. அப்போ வந்து அந்த கார் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ கொஞ்ச நேரம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு அப்படியே மேடம் உட்காடுறாங்க 2 பேரும். ஹீரோவும் அவகிட்ட அடுத்தது என்ன பிளான், நம்ம எப்படி வந்து உன்னோட ஊருக்கு போகிறோன்னு உடனே அவள் தெரியல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அதை கேட்டு பயங்கரமாக கடுப்பாகிடுறான். எப்படி போகிறோம் என்ன எதுன்னு பிளானே இல்லாமல் தான் எங்கள் அங்கிள் கிட்ட பணத்துக்குன்னு டீலிங் வேறு பேசினியா அப்படின்ன உடனே நான் எப்படியாவது வழி கண்டுபிடிப்பேன், நீ சும்மா வந்து இந்த மாதிரி நொய்னேங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னை போய் நம்பிடம் பாரு அப்படின்னு ஹீரோவும் திட்டிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவள் திடீர்னு அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிட்றா. என்னாச்சு நான் உன்னை ஒன்றுமே சொல்ல எதுக்கு நீ அழுகிற அப்படின்னு இவனோ டென்ஷன் ஆக. அப்போ தான் அவளு புலம்புறா, இங்கே பாரு நான் ஜெயிலேருந்து இன்றைக்கி தான் முதல்ல ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன், நான் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தால் 2 மாதம் முன்னாடியே விட்டாங்க, ஆனாலும் நான் இங்கே எடுத்த உடனே இப்படி ஒரு திருட்டு வேலையில் வந்து மாட்டுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்க. நீ சரி ஒன்றும் கவலைப்படாத, உன்னை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வந்து விட்டுடலாம், நீ என்னை கொண்டு போய் உங்கள் ஊரில் மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட ஃபேமிலி வெயிட் பண்ணுவாங்கள்ல அவங்கள்ட்ட போயிடுன உடனே எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ பாய் ஃப்ரெண்டு அப்படின்ன உடனே அவனும் இருந்தான், ஆனால் இப்போ இல்லை, இப்போ நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவனும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு அழுதுட்டு இருந்த சமயம் தான் உன்னை மீட் பண்ணேன், அதுவுமே எனக்கு இப்போ ஒரு வகையில் நல்லதுன்னு தான் தோணுது, உனக்காக ஒரு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படி ஓடிட்டுருக்கேன்ல, நான் அவனை பார்க்காம இருந்திருந்தா இப்போ இன்னும் அழுதுட்டு தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இவன் பயங்கரமாயிட்டு அழுகிறா. ஹீரோக்கு அதை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்துட்டுருக்கா. அவனும் சரி பரவாயில்ல, இன்னைக்கு நாள் தான் இப்படி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாம் சரியாக போயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு லைட்டாக கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் உடனே வந்துட்டு தேம்பி அழுக ஆரம்பிக்க, சரி பரவாயில்ல என் மேலே சாஞ்சுக்கோ, நல்லா அழுகிறதெல்லாம் அழுது முடிச்சிடு, இதுக்கப்புறம் திரும்ப அழுகாத அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ கிட்ட கார்டு இருக்கா, அதை வந்து ஏடிஎம்ல போட்டு பணம் எடுக்கிறாங்க. அந்த ஹீரோயின் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் உன்ன மாதிரி ஃப்ராடை நம்பிலாம் என் பணத்தை கொடுக்க முடியாது, மரியாதை அந்த பணத்தை கொடுன்னு சொல்லி அவகிட்ட பிடுங்குறான். ஸோ இவங்க 2 பேரும் இழுத்து பிடிச்சி ரொம்பவே க்ளோஸராலாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஆக்சிடென்டெல்லாம் கொஞ்சம் டச்சஸ் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரே படப்படப்பாக இருக்குது. ஹீரோக்குமே அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் 2 பேருமே அதை ஏற்றுக்கிறதுக்கு மறுத்துடுறாங்க. ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் ஹீரோ கிட்ட இந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்றான். இதுக்குள்ளே இந்த சிட்டியை வந்து நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்களா. அப்போ தான் எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் கேரேஜ் மாதிரியான ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வரான். ஒர்க் பண்ணுறவன் இது வந்து க்ளோஸ்டு அப்படின்னு உடனே நான் வந்து பாண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு, பாண்டு கூட உன் ஓனரை பார்க்கறதுக்கு பழைய தடவை வந்திருக்கேன், எனக்கு இப்போ கார் வேணும், இன்ஸ்டண்ட்டாக கேஷ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து காட்டவும் அவனும் சரி நான் போய் சாவியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன்ட்டு உள்ளே போகிறான். அப்போ தான் பார்த்தா அந்த ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்களை துரத்திக்கிட்டு வரவனுங்க, அவனுங்களும் அந்த கேரேஜை தூரத்துலேருந்து பார்த்துடுறானுங்க. எதுக்கும் இந்த இடத்தையும் செக் பண்ணிட்டு
போகலான்னு சொல்லி 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அவனுங்க கார் வரதை பார்த்துட்டு இவனுங்க வந்து ஆஃபீஸில் கீ எடுக்க போகிறவனுக்கு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவன் வாயை போத்துறானுங்க. அவனும் என்னடா திருட்டு கும்பலாடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பித்தோடனே அதெல்லாம் எதுவும் கிடையாது, நாங்கள் திருடனுங்க இல்லை, வெளியில் இருக்கவனுங்க தான் ரொம்ப மோசமானவனுங்கன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பொய் சொல்கிறா. இங்கே பாரு, நாங்கள்லாம் கடன் வாங்கிட்டு வந்துட்டோம், வெளியில் வந்து லோன் ஷார்க்ஸ் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, செம மோசமானவனுங்க, நாங்கள் பல மடங்கு கடன் வாங்கிட்டு வந்ததுனால எங்களையும் இல்லை எங்கள் கூட சார்ந்தவங்க எங்களோட பேசுகிறவங்க பார்க்குறவங்க எல்லாரையுமே அவனுங்க சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதே மாதிரி இப்போ அவனுங்க வந்து கேட்கும் போது நீ எங்களை பார்த்தேன் பேசினேன்னு ஏதாவது வாயை திறந்துன்னு வச்சுக்கோயேன், உன்னையும் அப்படியே ஸ்பாட்டில் போட்டு தள்ளிட்டு போயிடுவானுங்க. அதனால் எங்களை பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு மட்டும் சொல்லிடு அப்படின்னோடனே, அட கொலகார பாவிங்களா, நீங்கள்லாம் இப்படிப்பட்டவனுங்கன்னு தெரியாமல் உங்களுக்கு போய் கார் விற்க வந்தனே அப்படின்னு சொல்லி அவன் புலம்ப, சொன்ன மாதிரி செஞ்சா நீ உயிர் தப்பிச்சிருவ, அப்படி இல்லைனா நீ இன்னைக்கு மறுக்கையாதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் மிரட்டிட்டு இருக்கா. சொன்னதில் மிரண்டு போயிருக்கக்கூடிய அந்த பையனும் இப்போ அந்த ஆட்கள் கிட்ட போயிட்டு இங்கே கடையில் பூட்டியாச்சு, இப்போல்லாம் யாரும் வரக்கூடாது, வெளில போங்க, இங்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அனுப்பி விட்டுடுறான். இதோட இந்த பாட்டு முடியுது. பாய்.